அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்பியான பொட்டேட்டோ கட்லெட் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: எண்ணெய் தேவையான அளவு, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச கடலை 100 கிராம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் 2ஐயும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நாம் இப்போ இதில் உடச்ச கடலை சேர்த்துடலாம். நாம் இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேங்க. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நாம் உடச்ச கடலை மாவை சேர்த்துடலாம். இப்போ நாம் இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நாம் கரம் மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே நாம் பச்சை மிளகாவே சேர்த்துடலாங்க. நாம் பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை சேர்த்துடலாம். நாம் இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ நாம் இது ஒரு சின்ன உருண்டையே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இது மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேங்க. நல்லா காயட்டும். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நாம் இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. நான் இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேங்க. நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கிறிஸ்பியான பொட்டேட்டோ கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.